இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் படையப்பா. இந்த படத்துடைய டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரகுமான் சார். இந்த படத்தில் ரஜினி சார், சிவாஜி சார், லட்சுமி மேம், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கே.எஸ். ரவிக்குமார் சார் படம்ன்றனால ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு கதைக்களமாக இருக்கும். இந்த படத்தில் ரஜினி சார் வந்து வெளியூரில் படிச்சுட்டு வந்துட்டுருப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் வந்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. 2 பேரும் அத்தை மாமா முறை அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இதில் சிவாஜி சார் வந்து தன்னோட பையன் வந்து உள்ளூர்லேயே இருந்தால் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியூருக்கு படிக்க வச்சுருப்பாரு. அப்போ ஒரு லீவுக்கு வந்த புதுசில் அதில் வந்து சௌந்தர்யாவை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிக்கும். சௌந்தர்யா வந்து ரம்யா கிருஷ்ணனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க இந்த படத்தில். இதில் ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணால் நான் படையப்பா தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து சௌந்தர்யாவை தான் பிடிக்கும். அப்படி போயிட்டுருக்கும். இதில் மணிவண்ணனுடைய பசங்க வந்து கலாச்சாரம் காய்ச்சுவாங்க. அந்த விஷயம் வந்து ரஜினி சாருக்கு தெரிஞ்சோடனே அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சித்தப்பா பசங்கன்னு கூட பார்க்காம இவர் அடிச்சு போட்டுருவார். அதில் ரொம்ப கடுப்பான மணிவண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய அண்ணனாக்கிய சிவாஜி கணேசன் அவர்கிட்ட, நீ வந்து ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிவிட்டு சொத்தை ஃபுல்லாக அழிச்சிக்கிட்டீங்கன்னா அப்போ எனக்கும் என்னோட பசங்களுக்கும் என்னதான் மிஞ்சும், நீ வந்து சொத்தை பிரிச்சுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாரு. அந்த விஷயம் இவருக்கு தாங்கவே முடியாது. தன்னோட தம்பியே இந்த மாதிரி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய சொத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவார். போகும்போது தான் வாழ்ந்த வீட்டை வந்து ஒரு தடவை அப்படியே தொட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த தூணை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தும் போயிடுவார். அவர் இறந்து போனோன்னே தன்னுடைய தங்கச்சியும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு ஒரு தனி மனுஷனாக ரஜினி சார் வெளியேறுவார். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் வயலில் இருக்கும், மலைப்பகுதியாக இருக்கும். அது அங்கே போய் தங்கியிருப்பாங்க. ஒரு குடிசை போட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு. இதில் என்னென்னா, இவங்களுக்கு ரஜினியோட தங்கச்சிக்கு பேசி வச்சுருந்த ரம்யா கிருஷ்ணனோட அண்ணன், அதாவது நாசர், அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்களுக்கு சொத்துலாம் இல்லை, பறி போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே மணிவண்ணனுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு ராதா ரவி தன்னுடைய பையனுக்கு. இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும் இல்லையா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணாமல் அப்படி பண்ணிட்டாருன்னு, உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, தான் வாழ்கிற அந்த மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கல் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்குறவரே கொண்டு போய் மணிவண்ணன் கிட்ட கொடுக்க, ஐயா இங்கே பாருங்கள், இந்த கல் ரொம்ப பளபளன்னு இருக்குது, இது என்னன்னு தெரியல அப்படின்னு அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது அது வந்து கிரானைட் கல்லுன்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சோன்னே மணிவண்ணன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இதை விட அதுதாண்டா நம்மளுக்கு பெரிய ஒரு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் வந்து கனவுல வந்தார், உங்களுக்கு வந்து வீடை வந்து எழுதி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத நாடகம்லாம் போட்டு அவங்களுக்கு வீடை எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவார். ஓகேன்னு ரஜினி அண்ணன் அவங்க ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க கையெழுத்து போட. வரும்போது ஒவ்வொரு தடங்களாக ஏற்படும். டிராக்டர் நின்று போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்போ லட்சுமி சொல்லிடுவாங்க, வேணாம், அப்பா வந்து இந்த விஷயத்தில் அவர் வந்து வேணான்னு நினைக்கிறாரு, அதனால் அவங்கள்ட்ட இருந்துட்டு போட்டு இந்த சொத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு கிளம்பும்போது மணிவண்ணன் சொல்லுவார், என்ன போவியா, அந்த கிரானைட் மலையில் இருந்துக்கிட்டு நீ வந்து போயிடுவியா, எங்கே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தான் இவங்களுக்கே தெரிய வரும், ஆகா அது வந்து கிரானைட் மலை, அதனால தான் இவன் வந்து இப்படி சொத்து காசப்பட்டு பண்ணுறான் அப்படின்னு. அவங்க எல்லாரையும் ரவுடிஸ்லாம் அடிச்சு போட்டு இவர் கிளம்பிடுவார். போனால் அந்த கிரானைட் மலையை வந்து உடச்சி பயங்கர பிஸ்னஸ் மேன் ஆயிடுவார், பெரிய ஆள் ஆயிடுவார். ஆனதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணனுக்கு பதிலாக சௌந்தர்யாவை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். இந்த விஷயம் ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து பிடிக்காது. தன்னைத்தானே அழிச்சுக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போய் ரூமுக்குள்ளே தானே போய் கிடந்துக்கிட்டு இவங்களுடைய கல்யாண சீரியவே பார்த்துட்டு இவங்களை எப்படா பழி வாங்கலாம் அந்த ஒரு நோக்கத்திலே அவங்க இருப்பாங்க. இவருக்கு ரஜினி சாருக்கு கல்யாணம் பண்ணி 2 பொண்ணுங்க இருப்பாங்க. 2 பேர் காலேஜ் படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களாக வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவங்க வெளியில் வருவாங்க. யார், ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு தன்னுடைய அண்ணன் பையனும் ரஜினி சாரோடைய பொண்ணும் ஒன்றா தான் படிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால அப்பாஸ் தான் வந்து நாசருடைய பையன், அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த பையனை லவ் பண்ணுவோம். ஆனால் இவன் நடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, பட் அவங்க வந்து சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன ஆயிரும்னா லாஸ்ட்டில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற, அதாவது கேட்கும்போது இல்லை, அவங்க போய் சொல்லியிருப்பாங்க அப்பா கிட்ட, அப்பா நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவர் வந்து மாப்பிள்ளை கேட்டு வருவார். அப்போ ரொம்ப அவமதிக்கிற மாதிரிலாம் நடந்துப்பாங்க ரம்யா கிருஷ்ணன். ஓகே, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காண்டி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
தன்னோட பொண்ணுக்கு கண்டிப்பா அந்த பையன கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துட்டு போவாரு. அதே மாதிரி அந்த பையனையும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போவாரு. அந்த டயத்துல ரம்யா கிருஷ்ணன் போயிட்டு, அவங்க கல்யாணத்த எப்படியாவது நிறுத்தணும்னு போயிருப்பாரு. அந்த டயத்துல ரம்யா கிருஷ்ணன் ஒரு மாடு முட்டை வரும். அப்ப இவரு காப்பாத்துவாரு. உடனே சொல்லிருவாங்க, "நீ காப்பாத்தி இந்த உயிர் இருக்க தேவையில்ல" அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்தும் போயிருவாங்க. ரொம்ப ஆணவமா நடந்துப்பாங்க இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன்.